வணக்கம். இந்த நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சி கட்டமைக்கப்பட்டதற்கான முக்கியமான காரணம், அவர்களுடைய முக்கியமான நோக்கமே ஈழத்தில் இலங்கையில் நடந்த அந்த மாபெரும் இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி இந்த உலகத்து நாடுகளிடம் நீதி கேட்டு பெரும் அரசியல் பயணம் மேற்கொண்டு அந்த அரசியல் பயணத்தின் மூலமாக, அந்த சட்ட போராட்டத்தின் மூலமாக தமிழீழம் அமைவதற்கு ஏதுவான ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் என்ற கட்சியை கட்டமைக்கிறாங்க. அவங்களுடைய முக்கியமான நோக்கம் ஈழத் தமிழர்களுக்கான நீதி வேண்டி உலக நாடுகளிடம் இந்த அரசியலை ஈழத் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில் இருக்கும் இனப்பகையை, இதனுடைய அரசியலை உலக நாடுகளிடம் கொண்டு போயிட்டு நடந்திருக்கிறது இனப்படுகொலைன்னு அவர்களை உணரச் செய்து, அதன் மூலமா சிங்கள அரசை தண்டனை வாங்கி கொடுத்து அவர்களை தண்டித்து தனித்தமிழ் ஈழம் அமைவதற்கு ஏதுவான சூழல் ஏற்படுத்தி தருவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த நாம் தமிழர் கட்சி. அதை சீமானே முன்னெடுந்து செய்யலை. அதற்கு நாம் தமிழர் அந்த இயக்கத்தை உருவாக்குறதுக்கு பெரும் ஒரு படை, ஒரு இளைஞர் படை, தமிழ் பற்றுள்ள தமிழர்கள் மீதும் தமிழர் மொழி மீதும் மண் மீதும் உயிராக நேசித்த ஒரு பெரும் பட்டாளம் அந்த இயக்கத்தை துவங்கி அதற்கு ஒருங்கிணைப்பாளர்களாக சீமானை நியமித்தாங்க. இதே நேரத்தில் இந்த இனப்படுகொலை நடக்கும் பொழுது இந்தியாவில் இருந்த பிற தேசிய இனங்கள், பிற மொழி குடும்பங்களை சேர்ந்த தேசிய இனங்கள் இந்த இனப்படுகொலையை ஒரு பொருட்படுத்தவே இல்லை, ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அவங்களுடைய ரொட்டீன் லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தது. தமிழர்கள் மட்டும் இங்கே கொதிநிலையில் இருந்தாங்க, போராடி பார்த்தாங்க, இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக கர்ஜனை போர்க்குரல் கொடுத்து பார்த்தாங்க, போராடி பார்த்தாங்க. எல்லாம் அமைதி பேரணிகள், ஊர்வலங்கள், மனித சங்கிலி போன்ற எல்லாமே நடந்தது. ஆனால் இந்திய அரசாங்கம் அதற்கு செவிசாய்க்கல, பிற மாநிலங்களும் அதற்கு பெரிய முக்கியத்துவமும் தரலை. அதனால தான் இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு மனஸ்தாபம், ஒரு மன தாங்கல் வந்தது. என்னென்னா, குஜராத்தில் நிலநடுக்கம் வந்தாலோ, இல்லை கார்கில் போர் வந்தாலோ, இந்தியாவில் எங்கேயாவது எது நடந்தாலும் ஒரு தமிழனான நான் உங்களுக்கு உடனடியாக என்னுடைய நிதியை கொடுத்து அனுப்புகிறேன், நிவாரண நிதியை கொடுத்து அனுப்புகிறோம். இந்தியாவில் எது நடந்தாலும் கடைசி 20 ஆண்டுகளில் நிவாரண நிதி அதிகமாக கொடுத்த மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது. வந்தாரை வாழ வைப்பது மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த மூலையில் யாருக்கு எது நடந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்து தான் முதல்ல ஒரு உதவி போகுது. அப்படி மனிதநேயமும் இரக்கமும் கொண்ட எங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் இலங்கையில் படுகொலை செய்யப்படும் பொழுது இந்திய மாநிலங்கள் எல்லாருமே அமைதி காக்குறீங்களே அப்படிங்கிற ஒரு மனத்தாங்களும், தமிழ்நாட்டிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்க பிற மொழி குடும்பத்தை சார்ந்த உறவுகள், தமிழர்கள் தான் ஆனால் பிற மொழி பேசுகிறவங்களாம் இருப்பாங்க. இப்போ தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்த மாதிரி மொழி குடும்பத்தை சார்ந்தவர்களும் இதை ஒரு பெருசாக பொருட்படுத்தலை. இஸ்லாமியர்களும் சேர்ந்து, இஸ்லாமியர்களில் பெரும்பாலும் இஸ்லாமியர்களுடைய ஈடுபாடு அதில் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தாங்க. அப்போ இவங்களுடைய மனத்தாங்கல் என்னென்னா, இங்கேயே செட்டில் ஆகி இங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பிறமொழி குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த இனப்படுகொலைக்கு ஒரு மனிதநேயத்தின் அடிப்படையிலேயாவது தார்மீக ஆதரவு தந்திருக்கணும், அதுவும் தரலை. அப்போ தமிழன் அடிபட்டால், தமிழன் கொல்லப்பட்டால் தமிழன் மட்டும்தான் இங்கே கதறிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசாங்கம் தமிழர்களை முடக்கி இனப்படுகொலையும் செய்கிறதுக்கு ஒரு முழு காரணமாகவும் இருந்துட்டுச்சு. அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கு பிறகு தான் இந்தியாவில் இருக்கிற பிற மொழி குடும்பத்தினர் மீது ஒரு சின்ன மன கஷ்டமும் ஒரு மனத்தாங்களும் இந்திய அரசாங்கத்தின் மேலே கோபமும் வர ஆரம்பிச்சிது. இந்த சிந்தனையை அடிப்படையில் பேசிக்காக ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டாங்க. ஈழத்தமிழர்களுக்கு நீதி கேட்டு அரசியல் முன்னெடுப்பு, அதாவது ஆயுதங்களை மௌனிச்சிட்டோம், இனிமேல் அரசியல் பயணம் அப்படின்னு விடுதலை புலிகள் அறிவிச்சிட்டாங்க. அதை ஈழத்திலிருந்து இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சிங்கள அரசு முழுமையாக போரில் வென்றடிச்சு பல நாடுகளினுடைய உதவியினால், இந்தியாவினுடைய உதவியினால்
இப்போ இந்த நிலையில் இனப்படுகொலை நடத்தப்பட்ட அந்த மண்ணிலிருந்து ஒரு கட்சியோ ஒரு ஒரு இயக்கமோ அரசியல் போராட்டத்தை முன்னெடுக்க முடியாது. அதனால் தமிழ்நாட்டிலிருந்து முன்னெடுக்கப்படும் பொழுது நாம் தமிழர் மட்டுமில்லாத பிற கட்சிக்காரர்களும் சேர்ந்து இந்திய அரசாங்கத்துக்கே ஒரு அழுத்தத்தை கொடுத்து இதற்கு முன்னாடி இந்த இனப்படுகொலை நடந்ததுக்கு முன்னாடி இந்திய அரசாங்கத்திற்கு பல வழிகளில் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு விடுதலை புலிகளுக்கு ஆதரவான பல நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் மாமனிதர் வைகோ அவர்கள். தலைவர் வைகோ அவர்கள் பல இடங்களில், பல நேரங்களில், பல சந்தர்ப்பங்களில், பல சூழ்நிலைகளில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கத்தை வைத்து எடுக்க வைத்திருக்கிறார். அது அவர் பல மீட்டிங்கில் அவரே சொல்லியிருக்காரு. அவர் பல பிரதமர்கள்கிட்ட இது சம்மந்தமாக பேசியிருக்காரு. பல சம்பவங்களில் பல நேரங்களில் விடுதலை புலிகளுக்கு நேரடியாக இந்திய அரசாங்கத்தின் மூலியமாகவே உதவி போகிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அப்போது இதன் அடிப்படையில் தான் நாம் தமிழர் தமிழ்நாட்டில் உருவாக்கி இந்திய அரசாங்கத்துக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும். அதன் மூலயமா உலக நாடுகளுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும். சிங்கள பேரினவாதத்திற்கு எதிரான அழுத்தம். இதெல்லாம் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய இலக்கு, நோக்கம், ஒர்க் பிளான். அப்புறம் என்ன சொல்கிறது, பிளான் ஆஃப் ஆக்ஷனு. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய தொலைநோக்கு திட்டமே ஈழத்தமிழர்களுக்கான நீதி வண்டி தான். அது எப்படி உருமாறுது பாருங்கள். ஈழத்தமிழர்களுக்கு நீதி வேண்டி ஒரு கட்சியை தொடங்கிட்டு சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து பேசாமல் திராவிட கட்சி திமுக தான் இந்த இனப்படுகொலைக்கே காரணம் அப்படிங்கிற பேச்சை பரப்ப ஆரம்பித்து அதன் மூலயமா அதிமுகவை ஆட்சி கட்டில் அமர வச்சு 10 வருஷத்துக்கு அதிமுகவே அந்த கட்சியில் ஆட்சியில் இருக்குது. அந்த 10 வருடங்கள்லையும் இனப்படுகொலை செய்யப்பட்டது. இனப்படுகொலை செய்வதற்கு முக்கிய காரணம் திமுகன்னு ஒரு பரப்புரையை, பொய் பரப்புரையை, ஒரு ஒன்மமாற பரப்புரையை சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி செய்ய ஆரம்பிக்குது. இது இப்படியே போகும்பொழுது நீங்கள் எல்லாரும் மறந்த ஒரு விஷயம், இந்த நாம் தமிழர் கூட்டம், சீமானின் பொறுக்கி கூட்டம், ஒழுக்கம் கட்ட பாலியல் பொறுக்கி சீமான் அவனது தலைமையில் முதலில் தாக்க துவங்கியது மாமனிதர் வைகோ அவர்களின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தான். ஏன்னா சொல்லுவாங்க, இலங்கை அரசாங்கம் வைகோ பெரிய ட்ரபிள் மேக்கராக இருக்கார் இந்த பிரச்சனையில். அதனால் இந்த ஈழம் ஃபேக்டர்லேருந்து வைகோவை அகற்றணும்னா ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறதுனால தான் சீமானை இறக்கி விட்டுட்டு வடுக வந்தேரிகள், தெலுங்கர்கள் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸை கொண்டு வந்து அவர்களால் தான் இந்த ஈழத்தில் இனப்படுகொலை நடந்ததுன்னு ஒரு பழியை போட்டு, அதாவது சிங்களவர்களை புறம் தள்ளிட்டு இத்தனை வருஷமாக உழைச்சாங்க பாருங்கள், இவர்களை குற்றவாளிகளாக கூண்டில் ஏற்றுறது. அப்போது சிங்களவர்களுக்கு தன் விரலை வச்சு தன் கண்ணையை குத்திக்கிட்ட மாதிரி தமிழர்களை வச்சு தமிழர்களை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது அதுக்கு அடுத்தது வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை அட்டாக் பண்ணாங்க. அடுத்தது திமுகவை தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தார். இதற்கு இடையில் நேர்மையான அரசியல் பற்றியும், உண்மையான அரசியல் பற்றியும், ஊழல் இல்லாத அரசியல் பற்றியும் நிறைய வாய்ஜாலங்களை பேசுவார். ஆனால் அவர் ஒழுக்கம் கெட்டவர், பொய் சொல்கிறதுக்கு வாய் கூசாதவர், கண்ணியம் இல்லாதவர், கட்டுப்பாடு இல்லாதவர், நேர்மை இல்லாதவர், பண்பு இல்லாதவர், இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனிதனாக இருக்கவே அருகதை இல்லாத இவர் ஒரு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், தலைவர் ரேஞ்சில் வந்து ஆரிய பார்ப்பனியத்தினுடைய ஆதரவில் அந்த கட்சி தேர்தலில் எந்த வெற்றியும் பெறலை. தேர்தலில் எந்த வெற்றியும் பெறதுக்கான எந்த அடிப்படை செயல் திட்டங்களும் இல்லை, எந்த நோக்கமும் இல்லாமல் மேடை போட்டு திட்டுறது இப்படியே போய்கிட்டு இருந்தது. இவனுங்க திட்டியே திமுகவையே ஆட்சிக்கு வர வச்சானுங்க. திமுகவும் இவனுங்களாம் வரவைக்கல. இவனுங்க திட்டிக்கிட்டே இருக்கும்போதே திமுக அதை பொருட்படுத்தவே இல்லை. அவர்களுடைய உழைப்பின் மூலமா ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திமுகவை விமர்சிக்கிறன்ற பேரால் ஏதோ ஒன்று சொல்ல போக, அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் மேடைகளில் நாம் தமிழர் தம்பிகள் திமுககாரங்கிட்ட கொஞ்சம் சரியான முறையில் உபசரிக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு சில நடவடிக்கைகள் என்ன நடந்ததோ தெரியல, அதெல்லாம் திரைமறைவு நடவடிக்கைகள் நமக்கு தெரியாது. திமுக விமர்சனத்தை குறைச்சிட்டு இந்த ஒழுக்கம் கெட்ட பாலியல் பொறுக்கி சீமான் பெரியாரை கையில் எடுத்திருக்கான். பெரியாரை கையில் எடுத்தால் ஆரிய பார்ப்பனியத்திற்கு மகிழ்ச்சி. ஈழத்தமிழர்கள்ட்டேருந்து வர வேண்டிய கட்டிங்ஸ், வெட்டிங்ஸ், துட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ தடைபட்டு போச்சு திமுக ஆட்சியில். அதை ஆரிய பார்ப்பனியத்தின் காலை கழுவி குடித்தோம்னா
நமக்கு வர வருமானம் வரும் அப்படின்ற கணக்கில் இதை பெரியாரை வந்து விமர்சனமாக பண்ணி அசிங்கமாக திட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ என்னென்னா, முடிவாக ஒன்று தான், பெரியாரை திட்டுறதுக்கு உனக்கு எதிர்வினை வராதுன்னு நீ நினச்சிருக்க. ஆனால் நீ எங்கே கையை வைக்கணுமோ கரெக்டாக அங்கே தான் கை வச்சுருக்க. உன் கட்சியை அழிக்கிறதுக்கோ ஒன்று அழிக்கிறதுக்கோ திமுகவோ அதிமுகவோ வேறு யாரும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. உன் கட்சியை நீயே தான் அழிச்சிக்கிட்டு இருக்கிற. சீமானுக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இதுவரையும் நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம், அந்த மாதிரி ஏதாவது கூட்டம் நடத்துறீங்களா? உட்கட்சி அரசியல் கூட்டங்கள் ஏதாவது நடத்துறீங்க? நிர்வாகிகள் கூட்டம் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? எதுவுமே கிடையாது. இந்த 12 வருஷங்களில் அந்த மாதிரி எதுவும் பார்த்ததில்லை. அதனால் உன்னுடைய கட்சியினுடைய அழிவு உன்னாலே தான் நடக்குது. வேறு யாரும் காரணம் இல்லை. உன்னை யாரும் அழிக்க போகிறா? ஒரு பாலியல் பொறுக்கு குற்றவாளி நீ. உங்கள்கிட்ட யாரும் சரிக்கு சமமாக வச்சுப்பா? இதனுடைய முடிவு என்னன்னா, நீ இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணி ஒரு இனத்தின் போராட்டத்தையே, விடுதலை புலிகளின் ஒழுக்கமான வீரமான போராட்டத்தையே கேலி கூத்தாக்குன ஒரு இன துரோகி நீ. ஒரு யூடியூபர், ஒரு தோழர் அதர்ம மனோஜ் அவர்கள்ட்ட சரியான முறையில் சிக்கியிருக்க. அதர்ம மனோஜ் உன்னை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதர்ம மனோஜுக்கு பின்னாடி ஒவ்வொரு திராவிட இயக்கத்தின் பற்றாளனும், பெரியாரிஸ்டுகளும், அம்பேத்கரிஸ்டும், எல்லாருமே இடதுசாரிகளும் எல்லாருமே அதர்ம மனோஜ் பின்னாடி இருப்போம். உன்னை சரியான முறையில் கவனித்து இந்த அரசியலிருந்து அப்புறப்படுத்தி நீ துண்டு பீடிக்கும் எச்ச சாராயத்துக்கும் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு உன்னை நகர்த்தி, நீ வாழற காலத்திலேயே இன்னும் சில ஆண்டுகளில் உன்னை காரி துப்பி நடுத்தருள் நிற்க வச்சு செருப்பால் அடிக்க வைக்கிற காலம் வெகு விரைவில் வருது. அதுக்கு முத்தாய்ப்பா அதர்ம மனோஜ் வந்து உன்னை சிறப்பான முறையில் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி நாங்கள்லாம் இருக்கோம். உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது சீமான். உன்னுடைய அரசியல் வாழ்வு முடிவுக்கு வந்துடுச்சு. நாம் தமிழர் கட்சி அழிவின் விளிம்பில் நிற்குது. உன்னுடைய அரசியல் பயணம் அழிவில் விளிம்பில் நிற்குது. நீ பிழைப்புக்கு வேறு ஏதாவது பாரு.